மக்களுக்கு ஆமீன் சொல்லி எதிர்பார்த்துருந்தாரு. 17 வருஷம் எதிர்பார்த்தார். 17 வருஷத்துக்கு பின்னாடி தான் அவருடைய துவாவுக்கு ஆமீன் அல்லாஹ் சொன்னாங்க. அப்போ தான் அல்லா ஏற்கனவே. அப்போ அது 17 வருஷம் எதிர்பார்த்துட்டு இருந்தார். நம்ம கேட்கக்கூடிய துவா அல்லா கபூல் சார்னு விட்டு அந்த மாதிரி நம்ம துவாவை கேட்கறதுக்கு ஆமீன் அல்லா கேட்டே இருக்கணும். இன்றைக்கி நாளைக்கு கொடுத்துருவான், அடுத்த நாள் கொடுப்பான். ஆனால் அது நம்பிக்கை இழக்கூடாது. சரி, ஒரு சமூகம் சொல்லிட்டு இருந்தவங்க வந்து நான் மறந்துட்டு நான் வந்துருச்சு. அதனால் அல்லா எனக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு ஒருத்தர் போகிறாரு கேட்குறாங்க. மக்கள் சொல்கிறாங்க, இது என்ன விளையாட்டு தான் இருக்குது, இன்றைக்கி அல்லா கொடுக்கணும்னு சொன்னால் அது வேறு விஷயம், அல்லா எடுத்து கூட கொடுப்பான். அல்லாவே எனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. வீட்டில் வந்து சொன்னார், பைத்துக்காரத்தனமாக இருக்குது, சாப்பிடுங்க. அவ்வளோங்க, அதெல்லாம் முடியாதுன்ட்டார். அல்லாண்ட கேட்டார், அழுதார். வீட்டு வெளியே போங்கன்ட்டாங்க. வீட்டு வெளியே போனார். வீட்டில் போய் அந்த மாதிரி போய் ஜமாத்தில் சொல்லிச்சு, எல்லாம் சொல்லிச்சு. யார் பேச்சும் கேட்கல. அவர் வந்து பார்த்தாரு, இங்கே தான் விடமாட்டாங்க, எப்படியா சாப்பிட வச்சுருவாங்க இருந்தார். காட்டுப்பக்கம் போயிட்டார். காட்டுப்பக்கம் போய் அங்கேயும் அல்லா தொழுது கேட்குறார், கேட்குறார். இல்லைங்க, இதுக்கு என்ன தொழுது அல்லாத கேட்கணும். இன் தனுசுருல்லாக இன்சுருக்கும் பதிலாக அவர் ஆய்வு ஆமனும் சொல்லுது, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், பொறுமையாக இருந்து தொழுது அல்லாத உதவி தேடணுமா. சும்மா இல்லைங்க, இப்படி பொறுமையாக இருந்து எல்லா சைப்புத்தன்மையும் தாங்கி கொண்டு தொழுது அல்லா அடுத்து உதவி தேடுங்க, அல்லா கொடுப்பான். அதே அவன் சொல்லப்பட்டுச்சு. அவர் இருந்தாலே காலப்பக்கம் போனார், தொழுதார், அழுதுட்டு இருக்கிறாரு. வயிறு வந்து முதுகோடு ஒட்டி போயிடுச்சு, வேகாலாயிட்டார். ஆனால் தைரியத்தை விடலை. அவர் தண்ணி வேகமாக மழை பெஞ்சிச்சு, தண்ணி வந்துச்சு, ஒங்கால் வந்துருச்சு, இடுப்பு போய் வந்துருச்சு. தைரியத்தை விடலை, கொடுக்கணும்னு நல்லா போகிறாரு. நெஞ்சு ஊர் வந்துச்சு, இன்னொரு தைரியம் வந்துச்சு. எல்லாம் பார்க்குறா, நடையாள பார்த்தியா, அவன் வயசு எப்படியோங்கிறது வேறு விஷயம். ஆனால் மனத்தை தளர் விடாமல் போராடிக்கிட்டு இருக்கிறான் ஏன்ட்டான். அதனாலங்க அழகான ஒரு சாப்பாடு, உயர்தரமான சாப்பாடு, நறுமணம் வீச கொடுப்பா சாப்பாடு அப்படியே அல்ல தங்கத்தட்டில் அப்படியே அனுப்பி வச்சான். தண்ணியில் மேத்துட்டு வருது, பக்கத்தில் வந்துச்சு. அது பக்கத்தில் தானாக விரிக்கப்படுது, எல்லாம் செய்யப்படுது. இந்த நேரத்தில் இவருக்கு வந்து ரொம்ப ஆசை வந்துருச்சு. எல்லாம் அனுப்பிட்டான்னு மன தைரியம் வந்துருச்சு. டக்குனு சார் எடுத்து கை வச்சு சாப்பிட போனார். அசரி சப்தம் அல்லாத வச்சு, என்ன அடியான என்ன நீத்து வச்சடிக்கு அல்லா ஊட்டி உணர்ச்சியா இல்லையா, ஏன் அவசரப்பட்ட, ஆக்கப்படுத்த மனுஷன் ஆத பொருட்களை இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்தாக்க அல்லா ஊட்டிட்டு போல உனக்கு வந்து ஏன் அவசரப்பட்ட அப்படின்னு சொன்னாலும். அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் வந்து பொறுமையை இழக்கக்கூடாது. பொறுமையை இழந்தோம்னு சொன்னால் போயிடுச்சு. எப்படி இந்த மனிதர் வந்து சாப்பாடு அல்லா ஊட்டி எடுத்து தெளித்து வச்சாரோ அதை வந்து அவசரப்பட்டார், அதனால் போயிடுச்சு. அதனால் எல்லாமே அல்லாஹ் இடத்துல கேட்டு பெறக்கூடிய நல்ல வாய்ப்பையும் பொறுமையோடு இருந்து தொழுது அல்லாஹ் உதவி தேடணும். அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். அதை நம்மளை கபில் செய்வாளாக இன்ஷா அல்லாஹ்.